அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 26 பெண்கள் சமத்துவ நாள். சமத்துவம்ங்கிறது வெறும் பேப்பர்ல மட்டும் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. சமத்துவம் எப்போ உண்மையாவே நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொன்னா, பெண்கள் உணர்வு ரீதியாகவும் மன ரீதியாகவும் நன்றாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற நிலை வரும்பொழுதுதான். இன்னைக்கு பெண்கள் பல துறைகளிலும் சாதனை புரிஞ்சுட்டு வராங்க. அவங்க காலடி வைக்காத துறையே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இன்னும் பல இடங்கள்ல அவர்களுடைய மனநலனும் உணர்வு நலனும் அவ்வளவு சிறப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். இதை நாம பல நிகழ்வுகள் மூலமா பார்த்துட்டு வரோம். இந்த பதிவை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் கவனிக்கிறீங்க, உங்களை எப்பவுமே கடைசியில வச்சு பாக்குறீங்க. இனிமே உங்களுடைய மனநலனும் உணர்வு நலனும் நன்றாக இருக்கிறதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. நீங்க ரொம்ப லோவா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தயங்காம தகுந்த ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க மன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் சிறப்பா இருந்தா உங்களால குடும்பத்தையும் உங்கள் பணியிடத்தையும் சமூகத்தையும் உயர்த்த முடியும். உங்களுக்கு அந்த ஒரு பவர் இருக்கு. நீங்க நார்மலாவே உங்களை குடும்பத்தினரை நல்லா கவனிச்சுக்கிறீங்க, குடும்பத்தையும் வேலையையும் பேலன்ஸ்டா எடுத்துட்டு போறீங்க, வேலை சுமையையும் பார்க்குறீங்க. இவற்றை எல்லாம் தாண்டி குடும்பத்தினர் மத்தியிலும் பணியிடத்திலும் உங்கள் மீது இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்றீங்க. இது எல்லாத்தையும் மீறி உங்களுக்காகவும் நேரம் ஒதுக்குங்கள். இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஆண்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த பதிவை தயவுசெய்து உங்கள் வீட்டு பெண்களிடம் காண்பியுங்கள். உங்கள் வீட்டு பெண்களின் உணர்வு நலனும் மன நலனும் சிறப்பா இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. பெண்கள் அந்த மன ரீதியா நன்றாக இருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கான உண்மையான சமத்துவம் கிடைக்கும். நன்றி.